அதற்காகவே இந்த வான்மீக முனிவர் திருவான்மியூர் ராமாயணம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு இவர் வந்து இங்கே வந்து தபஸ் பண்ணுறாங்க. திருவான்மியூர் முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு அஜபானகரம் நீங்கள் தர்சனம் தரைக்கிறோம். அந்த மாதிரி எனக்கு தியாகராஜ சுவாமி தர்சனம் பண்ணுறது வந்து கேட்டார். இவர் வந்து இருந்து இவர் தபஸ் பண்ணுறதுக்கு காரணம் சூரியசந்திரா. இந்த இடத்துல வந்து இங்கே தபஸ் பண்ணாங்க. மேற்கு நோக்கி சிவனும் தெற்கு நோக்கி அம்பாதம் இருந்து இங்கே தபஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் தியாகராஜ சுவாமி. சூரியசந்திரன் சொல்லி இங்கே தபஸ் பண்ணுறாங்க. இவர் தபஸ் பண்ணி தியாகராஜ பெருமானை தரிசனம் பண்ணி இந்த விருப்பு ஸ்தலம் தியாகராஜ சுவாமி சப்த விடங்கர் உரி வச்சு செதுக்காத ஒரு பொருளுக்கு விடங்கர் என்று பெயர். சமதிலாம் பண்ணதான் உரி வச்சு செதுக்கிறது. மயன் அப்படின்ற சமதி இருக்கார் தேவலோகத்தில். அவர் மனசில் அப்படி நினச்சாக்க அப்படி எடுத்தாங்க. அவர் என்ன நினைக்கிறோம் அந்த உருவாக்கி வந்துடும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது திருவாரூர் தியாகராஜர் சப்த விடங்கர் போக அந்த திருவான்மியூரில் வான்மீக ரிஷிக்காக தியாகராஜ சுவாமி விருப்பு ஸ்தலமாக தரிசனம் தரார். பிரதி பருவமும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வான்மீக தரிசனம் தரார். அதனால வந்து சுவாமிகள் வந்து பார்த்தா மாதிரி மேற்கு கோவில வந்து தியாகராஜ சுவாமி பௌர்ணமியில் வந்து நடனம் ஆடுறதாலும் எங்கள் தியாகராஜ சுவாமி ராத்திரி சூரிய உதவி பார்க்கறோட இரவு மட்டும் தான் உற்சவாதிக்கும். அதனால் வான்மீக ரிஷி விருப்பப்பட்டு இங்கே ஸ்தலம் தரிசனம் கொடுத்தாங்க. இந்த ஊருக்கு திருவான்மீர் என்ற பெயர். பல 1000 வருடங்களாக முயற்சி பண்ணி இன்னைக்கு ராமர் பிரதிஷ்டை பண்ணுறார். அந்த ராமர் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு இந்த ராமாயணத்தை எழுதின ஆசிரியரே இவர் தான், வான்மீக முனிவர். அப்பேற்பட்ட இந்த முனிவருக்கு நம்மளாம் இங்கே வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுறோம்னாக்க நம்ம அந்த ராமர்கிட்ட இருக்கா மாதிரி ஒரு நமக்கு ஒரு பெருமை. அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்கே சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது நல்ல அருமையான வான்மீக முனிவர். இந்த ராமாயணத்தையும் நீங்கள் ராமரை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு பெரும் ஒரு உறுதுணையாக இருந்து அந்த காவியங்களை எழுதியவர், காவிய நடைகளை அருமையான எழுதியவர் வான்மீக முனிவர். அப்பேற்பட்ட சேத்திரத்தில் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம் இருக்கணும். ரொம்ப அருமையான நேரம் நல்ல தரத்தில் நீங்கள் வந்து சுவாமி சொல்லிங்க மாபெரும் எல்லாரும். ஆமாம், எல்லாரும் லோகத்தில் இருக்கா எல்லாரும் சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கும்.